Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஹெல்தியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கும்போது வெயிட் லாஸ் ஆகிறது நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எல்லாரும் இதை பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இதை வந்து ஸ்ப்ரவுட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு நான் இப்போது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலட்ஸ் பண்ண போகிறேன். சரி வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் செய்கிறதுக்கு நான் வந்து பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் 3 விதமாக செய்கிறதுனால 4 கையளவு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். சப்போஸ் 2 பேருக்கு தேவைன்னா 1 கையளவே போதும். இப்போ இந்த பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணும். அதே மாதிரி 1 கையளவு மல்லாட்டை பயிறு இல்லை வேர்க்கடலை இதை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கழுவிட்டு 12 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். இப்போ 12 மணி நேரம் ஆயாச்சு. நம்ம பயிரை முளை கட்டணும். யூஸ்வலாக வந்து துணியில் வந்து இந்த பயிரெல்லாம் மூட்டை கட்டி முளை கட்டுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி பேக்கில் போட்டுட்டு அதை வந்து கிச்சனில் சிங்க்குக்கு நேராக மாட்டி விட்டுருவேன். அந்த தண்ணி அப்படியே சிங்க்லேயே ட்ரைன் ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்பப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் அப்போ தான் அது வந்து நல்லா முளை கட்டி வரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் முளை கட்டிக்கலாம். பயிர் வந்து முளைச்சி வர்றதுக்கு 8லேருந்து 12 மணி நேரம் ஆகும். பச்சை பயிர் சீக்கிரமாக முளைஞ்சிரும். ஆனால் மல்லாட்டை பயிர் மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்க, பயிர் ரொம்ப நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கப்பில் 1/2 கப் போல் முளைக்கட்டின பச்சை பயிறு, 1/4 கப் மாதுளம்பழம், 1/4 கப் துருவின வெள்ளரிக்காய், 1/4 கப் கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான சாலட் ரெடி ஆயாச்சு. அடுத்து சாலட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் போல் முளைக்கட்டின பச்சை பயிறு, 1/4 கப் போல் வேர்க்கடலை முளைக்கட்டினது, 1/4 கப் போல் துருவின பீட்ரூட், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின குடமிளகாய், உப்பு, பெப்பர், அப்புறம் லெமன் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம அடுத்த ஸ்ப்ரவுட் சாலட் ரெடி ஆயாச்சு. அடுத்த சேலட்க்கு ஒரு பவுலில் 1/2 கப் போல் முளைக்கட்டின பச்சை பயிறு, 1/4 கப் வேக வச்ச ஸ்வீட் கார்ன், பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம், பொடியாக நறுக்கின குடமிளகாய் கொஞ்சம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, உப்பு, பெப்பர் பவுடர், கொஞ்சம் லெமன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாலட்ஸில் நம்ம ஸ்வீட் கார்னை தவிர எதையுமே வேக வைக்கல, எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ. பாய் ஃப்ரம் தீக்ஷிஸ் மாம்.